نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العلي العليم. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் முறைத்தான் அல்லாஹ் நல்லடியார்கள், அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் ஃபஜ்ருடைய தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். நம்முடைய இறுதி மூச்சு வரை இமாம் ஜமாத்தோடு எல்லா வக்துகளிலும் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நல்ல விஷயங்களில் நன்மையான காரியங்கள் அல்லாஹ் நம்மை இன்மையிலும் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. இம்மையில் ஒன்று சேர்த்தது போல மறுமையிலும் மஹ்ஷரிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூனத்தில் ஒன்று சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. பாவமான காரியங்களை விட்டு நம்ம அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் பாதுகாத்து அருள் புரிவானாக. சகல கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், எல்லா விதமான ஆபத்துகள், ஆபாத்துகள் விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து பரிபூர்ண சலாமத்தான ஆஃபியத்தான வாழ்க்கையை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கு ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. சங்கை குறித்தானவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் வழங்கியிருக்கக்கூடிய அருள்கொடைகள் மிகப்பெரிய அருள்கொடை ஈமான் என்று சொல்லக்கூடிய நாம் எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக கூடிய இந்த ஈமான், அதிலும் குறிப்பாக அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்தது, அது ஈமானுக்கு அடுத்த அருள்கொடைகள் மிகப்பெரிய அருள்கொடை. அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்த அருள்கொடை மிகப்பெரிய அருள்கொடை ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம். மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் சொல்றது மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பேர், அற்புதம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஸலவாத் ஓதக்கூடிய அந்த நிலை இருக்குதே, சொல்றதுக்கே இப்போ நமக்கு ரொம்ப தயக்கமா இருக்குது, கவலையா இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி முஹம்மது என்ற பெயரை கேட்டு ஸலவாத் சொல்றதுக்கு நம்முடைய நாவுகள் என்ன செய்யல, ஸலவாத் நாவல் வரமாட்டேங்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எதுக்கும் நம்முடைய நாவுகளை பயன்படுத்துகிறோம் தேவையில்லாத விஷயங்களுக்கு, அல்லாஹ் ரசூலுடைய சொல்லுக்கும் பேச்சுக்கும் மார்க்கத்துக்கும் உகந்த வகுப்பு இல்லாத தேவையில்லாத நிறைய பேச்சுக்களை பேசுகிறோம். ஆனால் அல்லாஹ் பற்றி பேசுறதுக்கும் ரசூலை பற்றி பேசுவதற்கும் நன்மையான காரியங்கள் நம்முடைய நாவை பயன்படுத்துவது என்ன செய்யணும், ரொம்ப தயக்கமாக இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எல்லா மக்களையும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியங்கிறத அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் இந்த சமுதாயம் இப்படிதான் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்கு பல கடமைகளை, அமல்களை அல்லாஹ் கொடுத்திருக்கான். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, இது போன்ற எல்லா அமல்களையும் அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் சேர்ந்து ஒரு அமலை செய்கிறார்கள் என்று சொன்னார். நம்மோடு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் ஒரு அமலை செய்கிறாங்க. என்ன தெரியுமா? அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் நிச்சயமா அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் அமலை செய்து கொண்டிருக்கிற என்ன அமல் தெரியுமா? அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட என்னுடைய நல்லடியார்களே, நீங்களும் ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ்வே அவன் மீது கடமையாக்கி கொண்டிருக்கிற ஒரு அமலை. அல்லாஹ்வுக்கு தேவையா? அல்லாஹ் சொல்றான், அகீமுஸ் ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுங்கன்னு சொல்றான். அல்லாஹ் தொழுகிறான் நம்ம கூட சேர்ந்து. வாத்து ஜக்காத்த, ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்றான். ஜக்காத் அல்லாஹ் நம்ம கூட கொடுத்துக்கிட்டு இருக்கிறானா? வத்திமுல் ஹஜ்ஜ, ஹஜ்ஜி உம்ராவையும் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்போ நம்ம கூட இந்த ஹஜ்ஜி உம்ரா செய்யறானா? இப்படி எல்லா அமல்களும் எல்லா கட்டளையும் அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யல, இந்த கட்டளையும் அல்லாஹ் செய்யல. ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் சேர்ந்து ஒரு அமலை செய்யறாங்க. அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய பாக்கியம்! தன் மீதே அல்லாஹ் கடமையாக்கிக்கிறான். அல்லாஹ் கடமையாக்கணுங்கிறது அவசியமா? சர்வகோடி படைப்புகளையும் படைத்து சதா காலம் தேவை பூர்த்தி செய்யக்கூடிய ரப்பு தன் மீது ஒரு அமலை ஏற்படுத்திக்கிறான். ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்றது காரணம், ரசூலுல்லாஹ் மீது இது அளவு கடந்த பாசத்தையும் நேசத்தையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார் வச்சிருக்கிறாங்க. அதான் நம்ம என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் மீது அதிகமதியும் ஸலவாத் சொல்லணும். ஒரு இறைநேசர் இருந்தான், சுலைமானுல் ஜஸூரி ரஹ்மஹுல்லாஹ், மிகப்பெரிய இறைநேசர். அவங்க ஒரு நாள் அவங்க நிறைய கித்தாபுகள் எழுதியிருக்கிறாங்க, விசேஷமான சிறப்புகளாக நிறைய கித்தாப் எழுதியிருக்கிறாங்க.
அப்போ அவங்க காலகட்டங்களில் மக்காவுக்கு மதீனாவுக்கு என்ன செய்கிறாங்க, பயணம் செஞ்சு போகிறாங்க, ஹஜ் உம்ரா செய்கிறதுக்காக வேண்டி போகிறாங்க. அப்படி போகும்போது இப்போ நம்ம ஊர் காலகட்டங்கள் மாதிரி என்ன செய்யலை, அப்போ ஏரோப்ளேனும் கப்பல் போக்குவரத்து கிடையாது. அப்போ கால்நடையாக போகிறாங்க, ஒட்டகத்தில் போகிறாங்க, நடந்து போகிறாங்க. அப்படி பயணம் செஞ்சு போகும்போது தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு. அவங்ககிட்ட இருந்த தண்ணி எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஒழு செஞ்சுட்டு தொழுகணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, சுற்றி சுற்றி தண்ணியை தேடி பார்க்குறாங்க. இஸ்லாத்துடைய சட்டம் என்னன்னா, தண்ணி வச்சுதான் ஒழு செய்யணும். தண்ணி இல்லாத பட்சத்தில் நீங்கள் தேடி அலைஞ்சு பார்க்குறீங்க, உங்களுக்கு தண்ணி கிடைக்கல அப்படிங்கிற வச்சு என்ன செய்யலாம், மார்க்கம் நமக்கு தயமம் செய்வதற்கு அனுமதி கொடுத்துருக்கு. இப்போ அந்த இறைநேசர் என்ன செய்யறாங்க, ஒழு செய்யறதுக்காக வேண்டி தண்ணியை சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது தூரத்தில் ஒரு கிணறு இருக்க மாதிரி தெரியுது. மக்கள் எல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு. அப்போ அந்த கிணத்துக்கிட்ட போகிறாங்க, மக்கள் யாருமே இல்லை. எட்டி பார்க்குறாங்க, பாலத்தில் தண்ணி கிடக்கு. அவங்ககிட்ட இருந்து அதேருந்து அழுறதுக்கு உண்டான எந்த ஒரு பாத்திரமும் எந்த ஒரு பொருளும் அவங்கள்ட்ட இல்லை. இப்போ சுற்றி பார்த்துட்டு ஒரு வீடு தனியாக இருந்துச்சு. அந்த வீட்டில் போய் கூப்பிடுறாங்க, யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்கும்போது அங்கேருந்து ஒரு 6-7 வயசு சின்ன பிள்ளை வருது, கும்பலை பிள்ளை. வந்தோடனே என்ன வேணும்னு கேட்குது. இந்த மாதிரி தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு, கிணறு பக்கத்தில் இருக்கு, அது தண்ணி அள்ளுறதுக்கு எனக்கு எந்த ஒரு வசதி வாய்ப்பு இல்லை, ஏதாவது பாத்திரம் இருந்தால் குடும்பம் நான் எடுத்து ஒழு செஞ்சுட்டு நான் கொடுத்துட்டு போறேன்னு சொன்னோன்னே உடனே அந்த பிள்ளை என்ன செஞ்சு வேகமாக ஓடி வந்து அந்த கிணத்துல 3 தடவை துப்பிட்டு வெளில வந்துருச்சு. அந்த பிள்ளை என்ன செஞ்சு காரி 3 தடவை துப்பிட்டு வெளில வந்தோடனே அல்லாஹுக்கு சுப்ஹானல்லாஹ், அந்த துப்பிய மாத்திரத்தில் உமிழ்ந்த மாத்திரத்தில் அந்த அடி பாதாளத்தில் இருக்கக்கூடிய தண்ணி புது புது என்று மேலே வந்துருச்சு. சுப்ஹானல்லாஹ். இதை பார்த்து அந்த இறைநேசர் என்ன செய்யாங்க, அதிசயமும் ஆச்சரியமும் பெரிய ஆச்சரியத்தில் இருக்கிறாங்க. ஆனால் தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு. என்ன செய்யறாங்க, உடனே தண்ணி எடுத்து ஒழு செஞ்சுட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன கடமையான தொழுகையோ அந்த தொழுகை நிறைவேற்றிட்டு இருந்தால் அந்த அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை பார்த்துட்டு அந்த பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, என்னம்மா செஞ்ச, அங்கேருந்து வேகமாக வந்த காரி துப்புன்னு என்ன செஞ்சுச்சு, தண்ணி புதுபுன்னு வந்துருச்சு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய வாழ்க்கையில் இது மாதிரி நிறைய நடந்திருக்குது அப்படின்னாங்க. அப்படி எப்படி உனக்கு இது கிடைச்சிச்சுன்னு சொல்லும்போது, என்னுடைய தந்தை அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இன்னும் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு ஸலவாத் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சின்ன ஸலவாத்து தான், நான் சொல்லித்தரேன், இன்ஷாஅல்லாஹ் சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஃபில் அவ்வலீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஃபில் ஆஹிரீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா ஃபீ மலையில் அலா இலா யௌமித்தீன். இந்த சின்ன ஒரு 3 வரி செலவாத்து, 1 2 3 சின்ன செலவாத்து ஓதி என்னுடைய வாழ்க்கையில் அதை அதிகமாக ஓதிக்கிட்டே இருப்பேன். ஓதி எந்த செயலை செய்தாலும் அல்லாஹ் எனக்கு முழுமையான முறையில் கொடுத்துருவான்னு சொல்லிச்சு அந்த அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஃபில் அவ்வலீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஃபில் ஆஹிரீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் ஃபீ மலையில் அலா இலா யௌமித்தீன். யா அல்லாஹ், ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றின் மீதும் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்வாயாக, கடைசியாக வரக்கூடிய எல்லாவற்றின் மீதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்வாயாக. ஃபீ மலையில் அலா, மலக்குமார்கள் ஜீப்ராஸில் கியாமத் நாள் வரைக்கும் யாரெல்லாம் வருகிறார்களோ எல்லாருடைய ஸலவாத்தையும் கொண்டு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருப்பாயாக என்று இந்த சின்ன பிள்ளைக்கு அந்த தந்தை கற்றுக் கொடுத்த அந்த ஸலவாத்தை எப்போது ஓதிக்கிட்டே இருக்கிறதின் காரணமாக அல்லாஹ் மிகப்பெரிய அற்புதத்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்போ சொன்னோன்னே அந்த இறைநேசர் என்ன செய்யறாங்க, ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. இப்போ இவ்வளோ சின்ன செலவாத்தின் மூலியமா அல்லாஹ் இவ்வளோ பெரிய பாக்கியங்கள் வச்சிருக்கிறானே, அப்போ பெரிய பெரிய இறைநேசர்கள்லாம் இவ்வளோ செலவாத்து ஓதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எல்லா விதமான கடமைகளை முடிச்சுட்டு என்ன செய்யறாங்க, இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊருக்கும் பயணம் செஞ்சு போறாங்க. இப்போ ஷேகுமார்கள் இறைநேசர்கள்லாம் பார்க்கும்போது விசேஷமான சில திக்ருகளை சொல்லி தருவாங்க, விசேஷமான சில அவுராதுகளை சொல்லி தருவாங்க, விசேஷமான சில செலவாத்துகளை சொல்லி தருவாங்க. அப்படி ஒவ்வொரு இறைநேசர்களை போய் பார்த்து பார்த்து அந்த செலவாத்துகளை எழுதி மனநம் செஞ்சு என்ன செய்யறாங்க, அப்படியே கௌஸ் நாயத்துக்கிட்ட போறாங்க. முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவங்க சொல்லக்கூடிய செலவாத்து, அவங்க ஓதிய செலவாத்து, இப்படி எல்லா விதமான பெரிய இறைநேசருடைய செலவாத்தை எழுதி வைக்கிறாங்க. அப்படி பிரபலமாக எழுதி வைக்கக்கூடிய ஒரு செலவாத்துக்கு தன்னுடைய பேர் தான் தலாயிலுல் ஹைராத் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபு. அந்த கிதாபில் பார்க்கும்போது முழுக்க முழுக்க செலவாத்துகள் தான் நிறைஞ்சிருக்கும். அல்லாஹு அக்பர். அந்த செலவாத்தை மட்டும் மோதி மிகப்பெரிய இறைநேசர்களே எத்தனை பேர் ஆயிருக்கிறாங்க.
அல்லாஹு அல்லாஹு. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த மாதம், அவர்கள் மரணமடைந்த மாதம், நுபுவத் பெற்ற மாதமான வசந்த காலம் ரபியுல் அவ்வல் மாதம் இன்னும் இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை இரவிலிருந்து என்ன செய்யுது, பிறை ஒன்று ஆரம்பமாகிறது. இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லணும். நம்முடைய குடும்பத்தில் நம்ம ஸலவாத்து சொல்லணும், நம்முடைய மனைவிடத்தில் சொல்லணும், நம்முடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லணும், நம் தாய் தந்தைகள் சொல்லணும். ஒரு எய்ம் வச்சுக்கிறணும், எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி வரணும், இவ்வளவு சொத்து சேர்க்கணும், நம்முடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு பாடுபடுறோம். அதை காட்டிலும் ரசூலுல்லாஹ் மீது முஹப்பத் என்ன செய்யணும், இந்த வருஷத்துல, இந்த நாள்ல, இந்த மாசத்துல இவ்வளவு லட்ச ஸலவாத்துகள் நான் ஓதணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வைக்கணும். சில செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். ஒரு சஹாபி பெருமாள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து யார சொல்லுதான், நான் உங்க மீது எவ்வளவு ஸலவாத்து சொல்றீங்க யார சொல்லி கேட்கும்போது அந்த சஹாபியிட சொல்றாங்க, உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நாள் முழுவதும் ஸலவாத்து சொல்லி கொண்டே இருங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், பரலான தொழுகையெல்லாம் விட்டுட்டு சோறு திங்காம வேலைக்கு போகாம நீங்க ஸலவாத்து ரசூலுல்லாஹ் சொல்லல, கடமையான காரியங்களை செய்யுங்கள், உங்களுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள், என் மீது ஸலவாத்தையும் ஓதிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதன் காரணமாக நமக்கு வரக்கூடிய பலா முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ் தூக்கி வீசிடுவான். அல்லாஹ் சந்தோஷத்தையும் சுபிட்சமான ஆரோக்கியமான வாழ்க்கையும் தருவான் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பிறந்த மாதம், ரசூலுல்லாஹ் நுபுவத் கிடைத்த மாதம், ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த மாதம், அப்படிப்பட்ட வசந்த காலமான ரபீஉல் அவ்வல் மாதம் வர இருக்கிறது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் ஸலவாத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி நாம் எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் அதை ஒருபோதும் மறுப்பதில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உதாரணமா ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு சிறிய பிழையின் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சான், சொர்க்கத்தை விட்டு தூக்கி என்ன செஞ்சுட்டான், பூமியில போட்டுட்டான். அழுகுறாங்க அழுகுறாங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க, பல ஆயிரம் வருடங்கள் அழுகுறாங்க, 100 வருடங்கள் அழுகுறாங்க. அப்படி கடைசியாக சொர்க்கத்துடைய வாசல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை உச்சரித்து ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை உச்சரித்து, யா அல்லாஹ் இந்த பேருக்கு சொந்தக்காரருடைய பெயரை கொண்டு அவருடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்திரு என்று ஹஜ்ரத் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். அதன் காரணமா அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிச்சா நம்ம ஹதீஸ்ல பார்க்க முடியுது. நாம் நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கிறோம், அந்த பாவத்தை அல்லாஹ் போக்கணும், நமக்கு ஆரோக்கியமான பரக்கத்தான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி உச்சரித்து எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் ஒருபோது மறுப்பது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாயகத்தின் மீது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தை கொண்டும் அவருடைய ஷஃபாத்தை கொண்டும் அதிகம் ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சகல பாக்கியங்களையும் சுபிட்சமான ஆரோக்கியமான சலாமத்தான ஆஃபியத்தான வாழ்க்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், பின்னி பிணைகள், எல்லா விதமான கண்ணீர் நாவேறு பில்லி சூனியங்கள், பலா முசீபத்துகளை விட்டும் ஸலவாத் ஓதக்கூடிய பரக்கத்தினால் அல்லாஹ் நீக்கி நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நாயகத்தின் மீது அதிகம் ஸலவாத்து முஹப்பத்தை வைத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எதை சொன்னோம் எதை கேட்டும் ஓதக்கூடிய வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.